யாழ்ப்பாணத்தில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாகும். அதனைத் தொடர்ந்து இளைஞன் உயிரிழந்த செய்தி கேட்டு அந்த இளைஞனின் காதலி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாகவும் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கான சில ஆதாரங்களையும் குடும்பத்தினர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில கேள்விகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இவை தொடர்பித்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்போது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த 2 நாட்களாக பெரிதும் பேசப்படுகின்ற விடயம் யாழ்ப்பாணத்தில் கடந்த 17ஆம் தேதி மாலை இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தான். அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் மரண செய்தி கேட்டு காதலி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம். இந்த 2 மரணங்கள் தொடர்பாகத்தான் பெரிதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது உண்மை காதல், இதுதான் சரியான காதல் என்று பல பேர் ஆண்களை ஏமாற்றிவிட்டு பெண்களை ஏமாற்றிவிட்டு வசதியான வாழ்க்கைக்காகவும் வெளிநாட்டு வாழ்க்கைக்காகவும் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் காதலன் உயிரிழந்த செய்தி கேட்டு அந்த காதலி அந்த பெண் உயிரிழந்திருக்கின்றார், இது உண்மையான காதல் என்று சிலர் கண்மூடித்தனமாக கூறி வருகின்றார்கள். இன்னும் பலர் கூறுகின்றார்கள், இல்லை, இது ஒரு தவறான ஒரு விடயம், தவறான ஒரு முன்னுதாரணம். யார் இறந்தாலும் அதற்காக இறக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அதனை தாண்டி அந்த பெண் வாழ வேண்டிய பெண் 18 வயதே ஆன ஒரு பெண். இந்நிலையில் இவ்வாறு ஒருவர் உயிரிழந்தால் அவர் மீது அன்பு வைத்திருப்பதற்காக ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. அது ஒரு தவறான விடயம். எதற்காகவும் உயிரை மாய்த்துக் கொள்ள கூடாது. உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சரியான போக்கு அல்ல. அதனை தாண்டி உயிரை மாய்த்துக் கொண்டால் தான் உண்மை காதல் என்று சொல்லுவது அது ஒரு தவறான வழிநடத்தலாக அல்லது தவறான முன்னுதாரணமாக போய்விடும். ஆகவே இதனை ஊக்குவிக்கவோ அல்லது இது தொடர்பாக அதிகம் பேசவோ வேண்டாம் என்கின்ற வகையில் பல சமூக ஆர்வலர்கள் பல கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் உண்மையும் இருக்கின்றது. ஆகவே ஒருவர் உயிரிழந்தால் இன்னொருவர் உயிரிழக்க வேண்டும், உயிரை மாய்க்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. தாய் தந்தையை மறந்து போய் யாருக்காகவும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அதனை தாண்டி தாய் தந்தை உயிரிழந்தால் கூட இங்கு யாரும் உயிரை மாய்த்துக் கொள்வதல்ல. ஆகவே இறப்பு என்பது இயல்பானது ஒன்று. அது செயற்கையாகவோ இயற்கையாகவோ இடம்பெறுகின்ற போது தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். அதற்காக நாங்களும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவு, அப்படி உயிரை மாய்த்துக் கொண்டால் தான் நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம் அல்லது அதுதான் உண்மையான அன்பு சொல்லுகின்றது என்பது எந்த வகையிலும் அது பொருத்தமற்ற ஒரு செயற்பாடாக இருக்கும். அப்படி பார்த்தால் இங்கு மனிதனே வாழ முடியாது, அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் என்கின்ற பல கருத்துக்களை பலரும் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலைத்தான் தென்மராட்சி வரணை பகுதியிலே குளம் ஒன்றிலிருந்து இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி மாலை வேளை இவ்வாறு சுட்டிபுரம் அம்மன் கோயிலுக்கு பின்னால் உள்ள குளம் ஒன்றிலிருந்து இளைஞன் நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அதனை தாண்டி தாமரைப்பூ பறிக்க சென்ற நிலையில் தான் அந்த இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் பொதுத்தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில்தான் அந்த இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழக்கவில்லை, திட்டமிட்ட கொலை இது, அவர்களை தண்டிக்க வேண்டும், இளைஞரின் நண்பர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்கள், அதிலே பொது உத்தியோகத்தர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள். இந்த நிலையில் தான் இது தொடர்பாக அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, எனது மகன் மாலை வேளைதான் அங்கு சென்றிருந்தார், குளிப்பதற்காக அங்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை. அதனை தாண்டி பொலிஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட 4 பேர் தான் அவரை அழைத்திருக்கிறார்கள். மேலும் பலரும் அங்கு நின்றிருக்கிறார்கள். அந்த இடம் என்று, அதாவது சுட்டிபுரம் அம்மன் கோயிலுக்கு பின்னால் உள்ள அந்த குளம் என்று சொல்லப்படுகின்ற இடம் குளம் இல்லை, அது கேணி. அது அவ்வளவு ஆழமானது இல்லை. எனது மகன் தாழ்கின்ற அளவிற்கு அது ஆழமானது இல்லை. அதனை தாண்டி அங்கு தாமரை பூவோ தாமரை செடியோ இல்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு தாமரை பூவையாவது அங்கு நீங்கள் காட்டுங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மறுநாள், அதாவது அந்த இளைஞன் உயிரிழந்ததன் பின்னர் மறுநாள் அந்த இடத்திற்கு சென்று அந்த கேணி முழுவதுமே 2 பேர் இறங்கி முழு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. அதை தவிர அந்த இளைஞனின் 2 தோள்பட்டையிலும் காயங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த இளைஞன் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரை பரிந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். அப்போது அந்த நண்பர்கள் உண்மையான பெயரை குறிப்பிடவில்லை, போலியான ஒரு பெயரை குறிப்பிட்டுதான் அவரை பரிந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர அந்த இளைஞரின் தொலைபேசியை எடுத்து இவர்களின் அழைப்புகள் தொடர்பான தகவல்களை அளித்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வளவு விடயம் அந்த இளைஞரின் மரணத்தில் நடந்திருக்கின்றது. இதை முக்கியமானது அந்த கேணியில் தாமரைப்பூ இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அதை தவிர அந்த கேணி அந்த இளைஞனை
தாழ்கின்ற அளவிற்கு அந்த இளைஞன் தாழ்கின்ற அளவிற்கு நீரின் அளவு அவ்வளவு ஆழம் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். ஆகையால் இது திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்த ஒரு செயற்பாடு. இதிலே போலீஸ் உத்தியோகத்தில் ஒருவரும் இளைஞர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு நீதியான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக கொடிகாமம் போலீஸ் நிலையத்திலும் ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும், அவர்களுக்கான தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இது தொடர்பான செய்திகளையும் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் 23 வயதுடைய கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன். அது தொடர்பான தகவலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல அந்த இளைஞன் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிஸ்வில் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான பெண்ணும் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். ஆகவே இரு உயிர்கள் போயிருக்கின்றது. முதலில் அந்த இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார், அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணும் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த சம்பவத்தில் இரு உயிர்கள் போயிருக்கின்றது. அதுக்கு காரணம் அந்த இளைஞன் உயிரிழந்தமைதான். அந்த இளைஞன் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் அவரது நண்பர்கள். இது திட்டமிட்ட ஒரு கொலை என்கின்றதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக போலீசார் அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். இவர்கள் சொல்லுகின்ற தகவல்கள் அனைத்தும் உண்மையா, அல்லது அதனை தாண்டி அங்கு என்ன நடந்தது, அது திட்டமிட்ட கொலையா, அல்லது இயல்பாகவே நீரில் மூழ்கினாரா, தோள்பட்டையில் காயம் இருக்கு என்று கூறுகின்றார்களே, அது தொடர்பாக என்ன நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். போலீசார் விசாரணையை மேற்கொண்டதன் பின்னர் தான் போலீசாரின் முடிவில் தான் உண்மையிலே அங்கு என்ன நடந்தது, இது கொலையா அல்லது இயற்கையாக நடந்த ஒரு மரணமா என்பது தொடர்பாக இது உண்மையிலே கொலையா என்பதை உறுதி செய்ய முடியும். இந்நிலையில் தான் இன்னும் ஒரு விடயமும் பேசப்படுகின்றது. அதாவது குறித்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாயார் கவலையில் அழுகின்ற போது தாயார் சொல்லுகின்றார், எனது மகனுக்கு நீதி வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் தண்ணீர் மல்க அழுது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகின்றது. அதனை வைத்து தற்போது சமூக வலைதளத்தில் அர்ஜுனா தொடர்பாக பேசப்படுகின்றது. எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்கள் அர்ஜுனாவை தேடுகின்றார்கள். அர்ஜுனா எந்த பாரபட்சமும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதியை பெற்றுத் தருகின்ற ஒருவராக பார்க்கப்படுகின்றார். ஏழை மக்களின் மனதில் அவர் என்றுமே நிற்கின்றார். இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற போது அர்ஜுனாவை மட்டும்தான் அவர் பேர் சொல்லி நீதி பெற்றுத் தர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எனவே அர்ஜுனா வலுவான இடத்தை ஏழை மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கின்றார், நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். ஆகையால் அர்ஜுனா இது தொடர்பாக இந்த விடயத்திற்கு தலையிட்டு அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும். அர்ஜுனாவை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், அர்ஜுனா நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள், அர்ஜுனா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையால் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா இது தொடர்பாக பேச வேண்டும், இந்த பிரச்சனையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தையும் சிலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள். ஆகையால் அர்ஜுனா இதுவரை அங்கு சென்றதாகவோ அது தொடர்பாக விசாரித்ததாகவோ தெரியவில்லை. ஆனால் அடுத்தடுத்த கட்டமாக அர்ஜுனா இது தொடர்பாக இந்த விடயத்தை முன்னெடுப்பார் என்கின்ற ஒரு கருத்தும் கூறப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன நடக்க இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். யாழ்ப்பாணத்தில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து இளைஞன் உயிரிழந்த செய்தி கேட்டு அந்த இளைஞனின் காதலி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாகவும் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கான சில ஆதாரங்களையும் குடும்பத்தினர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சில கேள்விகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இவை தொடர்பித்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும்.